வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பனானா பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே ரெசிபியை இங்கிலீஷில் பார்க்கணுன்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த கேக் செய்ய நமக்கு 3 பழுத்த வாழைப்பழம் தேவை. இதை உரித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சதுக்கப்புறமா இப்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். கூடவே 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக தயிர் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். இதில் நீங்கள் 1/4 கப்பு குறைச்சாலும் குறைச்சிக்கலாம். அடுத்ததாக 1.25 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆல்மண்ட்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் வால்நட்ஸ் இல்லைன்னா ஆல்மண்ட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விடுங்க, அதிகமாக கலக்காதீங்க. எல்லாம் கலந்ததுக்கப்புறமா ஒரு கேக் பேன் எடுத்து வெண்ணெயை தடவிட்டு அது மேலே பட்டர் பேப்பரோ இல்லைன்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலோ போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீனட் பட்டர் எடுத்து 30 செகண்ட் மைக்ரோவேவில் வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம கேக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறமா அதே ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி வட்டமாக சுற்றி விடுங்க. இப்போது 165 டிகிரி செல்சியஸ் ப்ரீஹீட்டட் அவனில் 1 மணி நேரத்துக்கு வேக விடுங்க. 1 மணி நேரம் கழித்து ஒரு கத்தியோ இல்லை டூத்பிக்கோ உள்ளே விட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளீனாக வரணுங்க. அவ்வளவுதாங்க, உங்கள் பீனட் பட்டர் ஸ்வர்ல்ட் பனானா பிரெட் தயார்.